Hello, வணக்கம். This is Maga exercise 2.8 லமா second sum 2 into x minus 3 by x minus 2 into x minus 4 less than 0 என்ற அசமன்பாட்டை நிறைவு செய்யும் x இன் அனைத்து மதிப்புகளையும் காண்க. அது என்ன மக அசமன்பாடுன்னா சமன் அப்படின்னா ஈக்குவல் டு, அசமன் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு வராது, லெஸ் தென்னோ கிரேட்டர் தென்னோ வரும். ஓகேவா? ஆண் ஒரு வார்த்தை போட்டால் சமன்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நாகரிகம்னு ஒரு வார்த்தை எழுதுனீங்க, அநாகரிகம்னு என்ன அர்த்தம்? ஆண் ஒரு வார்த்தை சேர்க்கும் போது அது என்ன மாறிடும்? நாகரிகம் இல்லைன்னு மாறிடும். ஸோ அசமன்பாடு அப்படின்னா, சமன்பாடு அப்படின்னா ஈக்குவல் டு வரணும், அசமன்பாடுனா ஈக்குவல் டு வராது, அது சமன்பாடு இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா இங்கே கொடுத்துருக்கிறத இந்த அசமன்பாடு எடுங்க பாருங்க சாமி. 2 into x minus 3 நான் லெஸ் தென் அதெல்லாம் போகல. நான் எங்கே லெஸ் தென் போப்பேன்னா நான் டேபிள் போடும்போது போகிறேன். இப்போ ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கிறேன். 9th அழகாக சொல்லி தந்தாச்சு. 9th நீங்கள் சூப்பராக சொன்ன செட்டு தான். நீங்கள் 2 into x -3 அந்த பக்கம் போச்சுன்னா +3, அதாவது எக்ஸனுடைய மதிப்பு -3 ஆச்சுன்னா +3, பெருக்கல் 2 ஆச்சுன்னா வகுத்து 2, அவ்வளோதான். இம்ப்ளாயிஸ் x ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பின்னாடி கீழே இல்லாமல் அதுக்கு பின்னாடி அதை எடுத்துகிட்டு போங்க. ஒரே ஸ்டெப்லேயே முடிக்கிறேன். -3 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் +3, பெருக்கல் 2 அந்த பக்கம் போனால் வகுத்தல் 2. நான் ஃபஸ்ட்டு எக்ஸனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறதா சொல்கிறேன், லெஸ் தென் அப்புறமா பார்க்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் x -2 ஈக்குவல் டு 0 இம்ப்ளாயிஸ் x ஈக்குவல் டு -2 என்ன சாமி வரணும்? எக்ஸனுடைய மதிப்பு +2ன்னு அர்த்தம். அடுத்து x -4 ஈக்குவல் டு 0. ஸோ x ஈக்குவல் டு -4 அந்த பக்கம் போச்சுன்னா +4. ஸோ இடைவெளி எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன போடுவோமா? -∞, இங்கே +∞, +3/2. 3ல் பாதி என்னது? 1.5. ஸோ 1.5 எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். இதான் 3/2. அதுக்கப்புறம் தான் 2 வரும். புரியுதாம்மா? இது 1ன்னு வச்சுக்கலாம், இது 1.5, அதுக்கப்புறம் 2, இவ்வளோ கேப் இருக்குதான்னு பார்க்கலாம். இன்னொன்றுத்துக்கு இது 4ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடைவெளி பாருங்கள். இங்கேருந்து இங்கே 1, இங்கேயும் இங்கேயும், இங்கேயும் இங்கேயும், இங்கேயும் இங்கேயும். ஸோ சாதகமான இடைவெளிகள் பாருங்களா, -∞ to 3/2, +3/2, +3/2 to 2, 2 to +2 to 4, மற்றும் 4 to +∞. ஓகேம்மா? இப்போது நம்ம டேபிள் போட போகிறோம். எதுக்கு? குறிகள் வச்சு போட போகிறோம். என்ன குறிகள்? இதை ஒன்று எடுக்க போகிறேன், இதோ ஒன்று, இங்கே ஒன்று, அந்த 3 இது இருக்கு இல்லையா, இதை எடுத்து எதுக்கு குறிகள் எப்படி வருது, அதுக்கப்புறம் அந்த ஃபுல் சமன்பாட்டை எடுக்க போகிறோம். ஓகே, இடைவெளிகள் எழுதிக்கலாமா? -∞ to +3/2, இதோ அதுக்கப்புறம் +3/2 to 2, அப்புறம் 2 to 4, அப்புறம் 4 to +∞. இதில் எக்ஸனுடைய மதிப்பை நான் போட போகிறோம். அந்த இடைவெளியில் எதனா ஒரு மதிப்பு எடுத்து போட்டு அது 0 விட கம்மியாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, எதை மட்டும் போடுறோம்? குறியை மட்டும் பார்க்குறோம். இப்போது இதில் இது என்னது சாமி? 1.5. நான் என்ன எடுக்கிறேன்? 1 எடுத்துக்கிட்டா, 1ன்னு எடுத்துக்கிட்டா 1 2 2 -3, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணத்துக்கு சின்ன எண்ணை கழிச்சுட்டா பின்னாடி குறி போடணும், -1 வரும். ஸோ குறினது மைனஸ், +1 போகிறேன், +1 -2 -1, இங்கே +1 -4 -1ன்னு போட்டோன்னா, ஸோ மைனஸ் குறியை மட்டும் பார்க்குறேன். மேலே மைனஸ் இருக்குது, இதனுடைய குறி மைனஸ், இதனுடைய குறி ரெண்டுமே மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். மேலே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ்னால் அது சின்னதுன்னு அர்த்தம். ஸோ என்னது குறி வரும்? மைனஸ். ஓகே, இப்போது 1லேருந்து 2க்குள்ளே ஒரு நம்பர் எடுக்கணும். 1லேருந்து 2க்குள்ளே என்ன மகா நம்பர் எடுக்கிறது அப்படின்னா, 1ன்னா அது 1.5. நான் என்ன பண்ணுறேன்? 1.8 எடுத்துக்கிட்டா, நான் 1.9ன்னு கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டா இந்த கேப்பில் 1.8ன்னு போகிறேன். 2 × 1.8 எவ்வளோ? 18 2 36, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 3.6. 3.6லேருந்து 3 கழிக்கிறேன், இதான் பெருசு சொன்னால் வரும் புள்ளி ப்ளஸ்ஸு. இது 2 விட சின்னது தான் 1.8, அப்போ நான் வந்துடும் மைனஸ். 4 விட சின்னது தான் 1.8, அப்போ நான் வரும் மைனஸ். ஸோ ப்ளஸ்ஸை மேலே ப்ளஸ் இருக்குது, ரெண்டுமே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த குறி நான் வந்துடும்ப்பா ப்ளஸ்ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த கேப்பு 2 to 4 நடுவில் என்ன இருக்குது? 3ன்னு எடுக்கிறேன். ஓ, நம்பர் போடவே இல்லை சாமி. இது ஃபஸ்ட் எடுத்தது 1ன்னு எடுத்தேன், அதுக்கப்புறம் 1.8ன்னு எடுத்தேன், இப்போ 3 எடுக்கிறேன். 3 2 6, 6 - 3, பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரிய குறி போட்டால் ப்ளஸ்ஸு,
3 3லேருந்து 2 கழிச்சா ப்ளஸ் 1, 3லேருந்து 4 கழிச்சா மைனஸ் 1. ஸோ இது மேலே இருக்குது, மேலே ப்ளஸ் இருக்குது, கீழே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது. ஸோ என்ன வரும்? மைனஸ் வரும். ஓகேவா? அடுத்து 4 டு இன்ஃபினிட்டிவ். நான் ப்ளஸ் 5ன்னு போட்டுக்கிட்டா எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் 5ன்னு போடுறேன். I2 10, 10லேருந்து 3 கழிச்சா 7னா 7 ப்ளஸ் 7. 5லேருந்து 2 கழிச்சா ப்ளஸ் 3, 5லேருந்து 4 கழிச்சா ப்ளஸ் 1. மேலே ப்ளஸ்ஸு, கீழே இதனுடைய குறி ப்ளஸ், இதனுடைய குறி ப்ளஸ், மொத்தமாக என்ன வரும்? ப்ளஸ்னு வரும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் 0. இந்த 0 தான் பெருசு, 0 விட கம்மி. அப்போ 0 விட கம்மியில் யாருன்னு சொல்லுவோம்? மைனஸ் நம்பர். அப்போ இந்த கேப்பும் இந்த கேப்பும் வரும். ஓகே, இதில் ரொம்ப சுவாரஸ்யமானது என்னன்னா, ஈக்குவல்ட்டி எதனா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம சேர்ப்போம். இங்கே ஈக்குவல்ட்டி எதுவும் கிடையாது. அப்போனா யாரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லிமிட்டும் இந்த லிமிட்டையும் இந்த லிமிட்டையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த இடத்துல பிரேக் ஆகுறது, இந்த இடத்துல பிரேக் ஆகுறது, இதை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சேர்த்தாலும் தான் வரும் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது 0 ஈக்குவல் டு 0 கிடையாது, 0 லெஸ் தென் 0ன்னு வருது. இதுக்கு முரணாக இருக்கும். தேர்ஃபோர் தீர்வு கணம் இங்கே ரெண்டுமே மைனஸ் இருக்குல்ல, எந்த லிமிட் பாருமா? மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு ப்ளஸ் 3/2. அதுக்கப்புறம் சேர்ப்பு 2 to 4. நல்லா ப்ராக்கெட் போட்டுருங்க பாரு சாமி, இந்த ப்ராக்கெட் தான் போடணும். இந்த இடைவெளியில் அர்த்தம். இது இருந்துச்சுன்னா தான் சேர்க்கணும். ஓகே, தேங்க்யூமா.